வணக்கங்க, கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் பற்றிய பதிவு. இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் பதிவேற்றம் செய்கிறேன். நான் இன்னைக்கு என்ன பதிவு, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, சூரியனுடைய திசையில் சந்திரனோட புத்தியை பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய ஜோதிடம் பற்றிய பதிவுகள் நிறைய இருக்குது, தசாபுத்தி பதிவுகள் நிறைய இருக்குது. ஜோதிடம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, தனிமனித ஜாதகம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோ பக்கம் போட்டோம். நம்ம சேனலில் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம தசாபத்தினுடைய அமைப்புகள் போட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ சூரிய திசையில் சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு பொதுவான பலன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதே முன்னாடியே தசாபுத்திகளில் கேதுவனுடைய தசாபுத்திகள் எல்லாமே போட்டோம். அதுக்கடுத்து சுக்கரனுடைய தசாபுத்திகள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ சூரியனுடைய தசாபுத்திகளில் சூரியனுடைய தசையில் சூரியனுடைய புத்தி போட்டாச்சு. இப்போ சூரியனுடைய தசையில் சந்திரனுடைய புத்தியை நம்ம போட போகிறோம். இதில் இந்த தசாபுத்திக்காக நம்ம பண்டைய தமிழர்களால் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்ன அப்படின்னம்னா, இரவியில் இந்து புத்தி இனிய 180க்கும் அரசால் மகிழ்ச்சி லாபம் அதிக வாகனம் உண்டாம் பரவிய மனமாம் பெண்ணால் பகை இடக்கண்ணில் நோயாம் தீரமென கடகத்திங்கள் தீவினை காணும் தானே. இதான் பாடலுங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னம்னா, மொத்தம் 180 நாள், அதாவது சூரியனுடைய திசையில சந்திரனுடைய புத்தி 180 நாள், அதாவது 6 மாசம். இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்கு ஜெயமாகும், வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக அந்த சமயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முயற்சி செஞ்சோம்னா அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கண்டிப்பாக கைகூடும். வாகன யோகம் கிடைக்கும், வாகன யோகம் கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் கைகூடும். ஆனால் பெண்களால் பகை உண்டாகும். இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும், அடி வலி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சேரும். கடகத்திங்கள்னா ஆடி மாசத்துல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தீவினை காணும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடகத்திங்கள் தீவினை தானும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆடி மாசத்துல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்டைய தமிழால் கொடுக்கப்பட்டுள்ள பாடல். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள பாடல். இது பொது பலன் தான். சூரியன் எந்த இடத்துல இருந்து தசை நடத்துறாரு, சூரியன் அந்த லக்கணத்துக்கு சுபரா அசுபரா, சந்திரன் அந்த லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்காரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரைமுறை செய்து அதுக்கு அப்புறம்தான் நம்ம பலன் எடுக்கணும். ஆனால் இது பொதுவான பலன், கண்டிப்பாக நடக்கும். இது மாறுச்சுன்னா ஏதாவது பகைஸ்தானத்திலேயோ இல்லை இந்த 6, 8 இந்த மாதிரி விஷயங்கள்ல சூரியனும் சந்திரனும் இருந்தாலோ இதனுடைய அமைப்புகள் கண்டிப்பாக மாறும், ஏதாவது பிரச்சனைகள் வரும். தனி மனித ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டிப்பாக முடிவு பண்ணலாம். ஓகே, நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.